நாவாந்துறை நித்திய ஒளி பகுதியில் கடந்த 10ஆம் திகதி தீ விபத்துக்குள்ளான வீட்டினை டான் தொலைக்காட்சி மீளக்கட்டி என்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு கையளித்தனர். நித்திய ஒளி பகுதியில் அந்தோணி பிள்ளை செபஸ்டியான் பிள்ளை என்பவரது வீடு கடந்த 10ஆம் திகதி முற்றாக எரிந்து வீட்டில் உள்ள அனைத்து உடைமைகளையும் குறித்த குடும்பத்தினர் இழந்தனர். நாவாந்துறை பகுதியில் வீடு ஒன்று எரிந்ததாக கிடைத்த தகவலை அடுத்து செய்தி சேகரிக்க சென்ற எமது செய்தி குழுவினர் செபஸ்டியான் பிள்ளை என்பவரது வீடு முற்றாக எரிந்ததையும் செபஸ்டியான் பிள்ளை தொழில் எதுவும் செய்ய முடியாதவர் என்பதை அறிந்து குறித்த வீட்டினை கட்டிக் கொடுக்க டான் தொலைக்காட்சியின் நிர்வாகம் முடிவு செய்து கட்டிக் கொடுத்து இன்று குடும்பத்தினரிடம் வீடு கையளிக்கப்பட்டது. வறுமைக்குள்ளான செபஸ்டியான் பிள்ளையின் வீட்டினை காட்டுவதற்கு பொருளாதார உதவியினை டான் தொலைக்காட்சி செய்ய முன்வந்த போது ஆளணி உதவியினை ராணுவ பொதுமக்கள் தொடர்பகத்தினை அணுகிய போது ராணுவம் ஆளணி உதவியினை செய்ய முன்வந்ததை அடுத்து செபஸ்டியான் பிள்ளையின் வீடு நிர்மாணிக்கப்பட்டு இன்று கையெழுத்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. செபஸ்டியான் பிள்ளையின் வீட்டினை நிர்மாணிக்க ஆஸ் நிறுவனத்தின் நாவாந்துறை பகுதி கேபிள் இயக்குனர் தயாளன் அனைத்தையும் ஒருங்கமைத்ததுடன் நண்பர்கள் பலரையும் இதில் இணைத்து வீட்டினை நிர்மாணித்து முடித்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வீடு கையளிக்கும் இன்றைய நிகழ்வில் டான் தொலைக்காட்சியின் நிர்வாக பணிப்பாளர் திரு எஸ் குகநாதன், லெப்டினன்ட் கர்னல் இமுதுகேவகே, மேஜர் மெல்லவராட்சி, மேஜர் சேனாபதி, டான் தொலைக்காட்சியின் செய்தி முகாமையாளர் தயாபாஸ்டர் மற்றும் தயாளன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கிராமத்துக்கு வந்தபோது முதல் இந்த வீட்டை கட்டிக் கொண்டிருந்த பொழுது வந்த பொழுது என்னுடைய நண்பர்கள் சொன்னார்கள், இந்த கிராமத்தில் இருக்கின்ற ஒரு வீட்டுக்கும் டாய்லெட் இல்லை என்று. அதாவது மிக கொடுமை. இது வந்து எந்த ஒரு மனிதனுக்குமே இத்தகைய ஒரு கொடுமை இருக்கக்கூடாது. அதாவது காலையில அப்படி ஒரு வேதனையோடு இந்த கிராமத்து மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிச்சயமாக நான் கேட்டபோது நான் நினைத்தேன், நாங்கள் இப்படி ஒரு விஷயத்தை செய்து கொடுத்தோம், இந்த கிராமத்துக்கு இப்படியான பிரச்சனை இருக்கிறது என்கிறதை நாங்கள் சொல்வதனூடாக நான் நினைக்கிறேன் நிச்சயமாக இந்த செய்தி சம்பந்தப்பட்டவர்களை சென்றடையும். அதன் பின்னராவது நாங்கள் தான் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள், நாங்கள் என்று கோஷமிட்டுக் கொண்டு வீதி வீதியிலே கோஷமிட்டுக் கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக இனியாவது இந்த கிராமத்தை திரும்பி பார்ப்பார்கள். அவர்கள் ஊடாக உங்களுக்கு நிச்சயமாக மலசல கூட வசதி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற பொழுது ஏற்படுகின்றது.